மதுரையிலயும் மெட்ரோ வரல, மெட்ரோ திட்டங்கள் வரல. இதை மத்திய அரசு புறக்கணிக்குது. குறிப்பா பாஜக தான் புறக்கணிக்குது. பாஜக ஆளக்கூடிய சிறிய நகரங்கள்ல கூட மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இல்ல, இதுதான் நான் பதில் சொல்லிட்டேன். இது மாதிரி சும்மா பொய் பிரச்சாரம் செய்ய வேண்டாம். பாஜக அப்படி பார்த்தா மெட்ரோ ரயில் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. ராமேஸ்வரத்துல இருந்து சென்னைக்கு சிவகங்கை வழியா மெட்ரோ ரயில் வரும்னு அறிவிப்பு வந்திருக்குது. இந்தியாவிலேயே அதிக மெட்ரோ ரயில் வந்தே பாரத். நம்ம அதிகமா மெட்ரோ ரயிலும் கூட, ஏன்னா மெட்ரோ ரயில பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் பெட்டிகள் காங்கிரஸ் ஆட்சி செய்த காலத்துல வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. இங்கே இன்னைக்கு நம்ம பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை மெட்ரோ ரயிலுக்கான பெட்டிகளை தயார் செய்து வெளிநாடுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. தமிழகம் அந்த அளவிற்கு முன்னேறி கொண்டிருக்கிறது மத்திய அரசின் ஆட்சியினால. அதே மாதிரி வந்தே பாரத், இந்தியாவிலேயே அதிக வந்தே பாரத் ரயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு ஒரு வந்தே பாரத் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை ராமநாதபுரம் வழியா மதுரை வழியா வந்தே பாரத் வரும்னு. அப்ப பாஜக ஆட்சி செய்யற மாநிலங்களில தான் மக்கள் பயணிக்கணும்னா மெட்ரோ ரயிலுக்கும் வந்தே பாரத்துக்கும் இந்த வேறுபாடு காண்பிக்க போறாங்களா? இவ்வளவு வந்தே பாரத் கொடுத்த மத்திய அரசுக்கு மெட்ரோ ரயில் கொடுக்க தெரியாதா? நீங்க தயாரித்து அனுப்புகின்ற அத்தனை திட்டங்களும் தவறாக இருக்கிறது. அதற்கு ஒரு கிளாரிபிகேஷன் கேட்க கூடாதா? அதே மாதிரிதான் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல இந்தியாவிலேயே 2வது மாநிலமாக அதிக ஊழல் செய்த மாநிலமாக இந்த மாநிலம் இருக்கிறது. கள்ளக்குறிச்சியில ஒரு அம்மா ஸ்கூல்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க 100 நாள் வேலை திட்டத்துல காசு வாங்கிட்டு இருக்காங்க. ஆக அப்படிப்பட்டதை தடுத்தால் உடனே இந்த கம்யூனிஸ்டுகள் வயிறுல அடிக்கிறாங்க, வாயில அடிக்கிறாங்கன்னு. யாரோட வயிறும் வாயிலும் அடிப்பது பாஜக கிடையாது, பிரதமர் கிடையாது. நீங்க தான் உங்களுக்கு தொழிலாளர்கள், உங்களுக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிற தொழிலாளர்களை உதாசீன செய்துவிட்டு எது செஞ்சாலும் நான் அறிவாலத்துக்கு போய் பெட்டி பாம்பாய் அடங்கி விடுவோம் என்று நீங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை உள்ளார்த்த அன்போடு தமிழக மக்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதை பொறுத்து கொள்ளாமல் நேற்றில் இருந்து ஒரு தவறான ஒரு தகவலை மெட்ரோவை பற்றி பரவவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் பீகார் மக்களை போல தமிழக மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியை தருவார்கள்.